டாக்டர் டாக்டர், என் பொண்ணுக்கு ஒன்றுமே ஆகாதுல்லைங்க டாக்டர். என் பொண்ணுக்கு அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய பாயசம் இல்லைங்க டாக்டர். கவலைப்படாதீங்க சார், நாங்கள் காப்பாற்றிடுறோம் சார். கடவுள் மாதிரி எங்களை பாருங்க சார். ஏதோ உங்களை நம்பிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர். ஆனால் எல்லாமே நல்லா பொறுப்பில் விட்டுட்டே வந்து இருக்கோம் நாங்கள். ஆத்தே, என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? கவலைப்படாதீங்க ஒன்றும். நாங்கள் ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிருவோம். பதற்றப்படாமல் போய் உட்காருங்க. வா 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 நிலா, நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு. டாக்டர் டாக்டர், என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க டாக்டர். ஒரு வாட்டி நிலானியவே காப்பாற்றிருக்கீங்க டாக்டர். எப்படியாச்சும் ஒரே ஒரு வாட்டி என் பொண்ணையும் காப்பாற்றிருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். இங்கே பாருங்க, எதையும் நினச்சி ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிட்ற நல்ல சாமி நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. நாங்கள் கும்பிட்ற எங்கள் குலசாமி நிச்சயமாக அதை காப்பாற்றுவோம். எல்லா சாமியும் சேர்ந்து நிச்சயமாக உங்கள் பொண்ணை காப்பாற்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்று பெரிய ஆபத்துனா உங்கள் பொண்ணுக்கு இல்லைன்றாங்க டாக்டர். எதையும் நினச்சி ஒன்றும் பதற்றப்படாதீங்க. என் பொண்ணு என்ன செய்ய ஒன்றும் பதற்றப்படாத. பயமா? ஏன் பயமா? நீனா எவ்வளோ நீனா தைரியமான ஆள் அண்ணா. நீ இவ்வளோ நீ ரோசமான ஆள். நீனா அப்படி இந்த மாதிரி பயப்படணாமா? ஏன் பயமா அப்படின்னா இந்த மாதிரி அந்த படுற முகமது? ஏன் இப்படின்னா இந்த மாதிரி நீனா பயப்படுற? நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கும்பிட்ற எல்லா சாமி, நாங்கள் கும்பிட்ற எங்களோட குலசாமி, எல்லா சாமியும் நிச்சயமாக வந்து காப்பாற்றும். அதுவே இங்கே பாருங்க, டாக்டர் யார்? என்னுடைய ஒய்ஃபு அண்ணா. நிச்சயமாக எனக்கு என்னுடைய ஒய்ஃபு இது வரைக்கும் பார்த்து எந்த கேஸுமே நான் தப்பி போனது இல்லை. நான் பெருமைக்கு நான் சொல்ல கிடையாது. நான் நிச்சயமாக குணமாக்குவேன், ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீ எதையும் நினச்சி நீ உன்னுடைய மனசை நீ வந்து ஃபீல் பழிக்க விட்டுறாத. நிச்சயமாக நல்லது நடக்கும்னு மட்டும் நீ நம்பு. அதை விட்டு நீ ஏன் பயப்படுற? டாக்டர் டாக்டர், நிலானி ஒரு வாட்டி காப்பாற்றுற மாதிரி என் பொண்ணையை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க டாக்டர். சரி இருங்க, நான் போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன். கவலைப்படாதம்மா, நான் உன்னை குணமாக்கிறேன். சரிங்க டாக்டர். மூச்சு இழுத்துடுமா? என் பொண்ணுக்கு என்ன ஆக போகுது? என் பொண்ணுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்து வராமல் இருக்கும்ல, மற்றபடி பெரிய ஆபத்துனா இருக்காதுல்ல அப்படின்னே நான் நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். இதை பாரு, சும்மா தேவையில்லாமல் கவலைப்படுறது அழுகுனால ஒன்றும் ஆக போகல. நிச்சயமாக என் ஒய்ஃப் நிச்சயமாக காப்பாற்றுவான்னு தெரியல. ஏன் இப்படியே நீனா இந்த மாதிரி நீ தப்பாக நினைக்கிற? கவலைப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்னங்க, உண்மையாலே ரொம்ப பாவம்லங்க, பயமா? நான் இப்படின்னா நீ ஏன் ஒன்று பேசியிருக்கோடைய மனசே நீ குழப்பம் இன்னும் நீ எனக்கு கவலைப்பட விடாத. அதே ஒன்றுமே ஆகான்னு நம்ம நம்புவோம், நம்ம தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் நீ நம்ம மனசை பார்த்து இப்படி குழப்புற மாதிரி நீ ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உங்கள் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டால் நார்மல் ஆயிடுவா. என் பொண்ணு பிழைச்சிக்கிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி பத்தியா. என் ஒய்ஃபு யாரையும் காப்பாற்றாமல் நம்ம என்ன விட மாட்டேன்னு நான் சொன்னோம்ல. நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். அடுத்து இன்னும் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் நான் போடணும். அதை மட்டும் போட்டோன்னே உன் பொண்ணு முழுசாக நீ குணமாயிருவா. எதையும் நான் சொன்ன பேல் பழிக்கிட்டு இருக்காத. டாக்டர், வலிக்காமல் போடுங்க டாக்டர். சரிம்மா. ஆ ஆ ஆ ஆ ஆ வலிக்குது. அவ்வளோதாம்மா, ஊசி போட்டாச்சு. உங்கள் பொண்ணு உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிடுறா. தங்க குட்டி, வைர குட்டி, சின்ன தங்கமே, உனக்கு ஒன்றுமே ஆகலாம்ல. உனக்கு எதுவுமே இருக்குது. ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. உனக்கு இன்னமும் ஏறணும்னு நானும் அம்மா வேற பயந்துக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஒன்றுமே ஆகாமல் இருக்குது. அந்த எல்லாமே இந்த இறைவனுடைய அருளே.
என்ன இப்படியும் நீ பொழைச்சிக்கிட்ட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்டா தங்கக்குட்டி. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிரு, ஒன்றும் பயப்படாத. சரி, டாக்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களால் ஏன் டாக்டர் எங்கள் பொண்ணு பொழைச்சிருக்கா? எதுக்கு காலெல்லாம் விழுகிறீங்க? எந்திரிங்க. டாக்டர் நீங்கள் மட்டும் இல்லைன்னா எதுக்கு கடவுள் மாதிரி எங்களை வந்து காப்பாற்றிட்டீங்க டாக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆமாங்க டாக்டர், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, நிச்சயமாக எங்களை வந்து காப்பாற்றி. ஐயா சாமி. ஐயா சாமி. சரி அதே நீங்கள் நன்றியை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேணாம், அந்த கடவுளுக்கு நீங்கள் சொல்லுங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.